முக்கிய செய்திகள். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. திருச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சென்னை, புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர், நாமக்கல்லில் பள்ளிகள் இயங்காது என அறிவிப்பு. பீகாரில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை மிரட்டுகிறது பாஜக. அமித்ஷா மீது பிரசாந்த் கிஷோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியாவை ட்ரம்ப் மதிக்கவே இல்லை. மோடியை அமெரிக்கா கிள்ளுக்கீரையாக கருதுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. H1B விசா கட்டண உயர்வு விவகாரம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என அமெரிக்க அரசு விளக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்கு அதிக மழை பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அதிக பொழிவுடன் துவங்கியுள்ளது. சென்னையில் கிண்டி, வேளச்சேரி, கோடம்பாக்கம், வடபழனி, மந்தேவெளி, அடையாறு, அண்ணாநகர், KK நகர் உட்பட நகர் முழுவதும் விடிய விடிய பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் அசோக் பில்லர் அருகே சாலையில் விழுந்த மரம் உடனடியாக அகற்றப்பட்டது. சென்னை அருகே வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என்பதால் அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பூவிருந்தவல்லி மேம்பாலத்தில் 2 அடிக்கும் மேல் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கும்பகோணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. புறநகர் பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோயில் படிக்கட்டுகள் வழியாக மழைநீர் அருவி போல் வழிந்தோடிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. பாபநாசம் அருகே தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் பலத்த மழையின் காரணமாக பழமையான புளிய மரம் சின்னராஜ் என்பவரது குடிசை வீட்டின் மேல் விழுந்து வீட்டில் உள்ள பொருட்கள் சேதமாயின. தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் அம்மாப்பேட்டை பகுதிகளில் நடவு செய்த சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. மதுரையில் 9 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணை நிறைந்து வராக நதியில் வெளியேற்றப்படும் உபரி நீரால் பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம் உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சோத்துப்பாறை அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள காரணத்தால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. எனவே ஊராட்சி பொதுமக்கள் ஆற்றை கரையோரம் செல்லவோ, ஆடு மாடுகளை குடிக்க வைக்கவோ, ஆற்றை கடக்கவோ, துணிமணிகளை துவைக்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் என ஊராட்சி பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகாசியில் சாலை மேலரத வீதியில் வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்து தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி பவானி உயிரிழந்தார். இதனிடையே வங்கக்கடலில் இலங்கை கடல் பகுதிக்கு அப்பால் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டைக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது.
பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னையில் நேற்று வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு நிர்வாகம் களத்தில் தயாராக இருப்பதாகவும் மழைநீர் தேங்கியுள்ளது குறித்து புகார் வரும் இடங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 2 நாளாக எல்லா இடத்துலையும் மோட்டர் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு, அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறோம். ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள கடலூர் மாவட்டத்தில் 233 பாதுகாப்பு மையங்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய 21 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் அவசர கால கட்டுப்பாட்டு அறை எண்கள் அறிவிப்பு 10774142222070 என்ற எண்களில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மழை காரணமாக சென்னை, புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர் மற்றும் நாமக்கல்லில் பள்ளிகளுக்கும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தனது கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைத்துள்ளதாக ஜன்சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்த தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும், காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் களமிறங்கியுள்ளன. மேலும் தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சியும் பீகார் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் பீகார் தேர்தலில் பாஜகவின் தலையீடு அதிகமாக உள்ளதாக திரு பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். தனது கட்சி வேட்பாளர்கள் 3 பேர் பாஜகவின் அழுத்தத்தால் வேட்புமனுவை திரும்பப் பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது கட்சி வேட்பாளர்களை அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் பேசியதாகவும், அதன் பிறகே அவர்கள் போட்டியிலிருந்து விலகியுள்ளதாகவும் திரு பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜன்சுராஜ் கட்சியைச் சேர்ந்த பல வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். விரும்பும் அளவுக்கு வேட்பாளர்களை விலைக்கு வாங்குங்கள், முடிந்தவரை வேட்பாளர்களை அச்சுறுத்துங்கள் என்று தெரிவித்துள்ள திரு பிரசாந்த் கிஷோர், ஆனால் தேர்தல் நடப்பதை பாஜகவால் தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். கடந்த சில தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்ற பிம்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்திய வெளியுறவுத்துறையின் மறுப்பை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மதிக்கவே இல்லை என காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. ரஷ்யாவிடம் அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ளார். இதன் பிறகு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் மோடி தன்னிடம் வாக்குறுதி அளித்ததாக டிரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார். இத்தகவலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்தது. ஆனாலும் டிரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப், இந்தியா இப்படிப்பட்ட பதிலை தந்திருப்பதாக தாம் நம்பவில்லை என்று கூறினார். தாம் பிரதமர் திரு மோடியிடம் பேசியதாகவும் அவர் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் கூறினார். ஒருவேளை இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்தால் மிக அதிகமான வரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் மிரட்டினார். இந்நிலையில் இதனை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், ரஷ்யா கச்சா எண்ணெய் விவகாரம் குறித்து கடந்த 5 நாட்களில் 3 முறை டிரம்ப் பேசியுள்ளார். இந்த விஷயத்தை மேலும் பல முறை அவர் பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எண்ணெய் விவகாரத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மறுப்பை டிரம்ப் மதிக்கவே இல்லை, அவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டதாக சாடியுள்ளார். நண்பர் மோடியை டிரம்ப் கிள்ளுக்கீரையாக கருதுவதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். H1B விசா கட்டணம் $1,00,000 உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டணம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது.
அமெரிக்காவில் தங்கி தொழில்நுட்ப நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் உள்ளிட்டவற்றில் பணியாற்ற திறன் வாய்ந்தவர்களுக்கு H-1B விசா வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த விசாவை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்துக் கொள்ளும் வசதி உள்ளது. ஆண்டுக்கு 85,000 H-1B விசாக்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியர்கள் 71% பேர் இந்த விசாவை பெற்று அமெரிக்காவில் பணியாற்றுகின்றனர். H-1B விசா மூலம் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 13 லட்சம் பேர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் உள்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் H-1B விசாவுக்கான கட்டணத்தை 1,32,200 ரூபாயிலிருந்து 88 லட்சமாக உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த மாதம் 19ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த விசா கட்டண உயர்வானது மாணவர்களுக்கும் அமெரிக்காவில் வேலை தேடி செல்பவர்களுக்கும் மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே தங்கி வேலை செய்பவர்களுக்கும் அவர்களை வேலைக்கு அமர்த்திய நிறுவனங்களுக்கும் பேரிடியாக இறங்கியது. ஆட்குறைப்பில் ஈடுபட்ட பல்வேறு நிறுவனங்கள் விசா கட்டணத்தை குறைக்க வேண்டும் என ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்தன. மேலும் அமெரிக்க வர்த்தக சபை இந்த கட்டண உயர்வு உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் விசா கட்டண உயர்வு குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு விளக்கமளித்துள்ளது. அதன்படி தற்போது H-1B விசா வைத்திருப்பவர்கள் 88 லட்சம் ரூபாய் விசா கட்டணம் செலுத்த தேவையில்லை. செப்டம்பர் 21ஆம் தேதி நள்ளிரவு 12:01 முன்பு விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு பொருந்தாது. விசாக்களின் தன்மையை மாற்றக்கோரி மனு செய்தவர்களுக்கும் தங்குவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி மனு தாக்கல் செய்தவர்களுக்கும் விசா கட்டண உயர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. F-1 மாணவர் விசாவில் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள், L-1 விசாவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் விசா கட்டண உயர்வு இல்லை. அதே சமயம் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 88 லட்சம் ரூபாய் விசா கட்டணம் பொருந்தும். ஏற்கனவே விசாவுக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு புதிய விசா கட்டணம் வசூலிக்கப்படும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இந்த ஆண்டு பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து மக்கள் பட்டாசு தீபாவளியை கொண்டாடியதன் எதிரொலியாக உலக சுகாதார நிறுவனம் WHO நிர்ணயித்ததை விட 15 மடங்கு காற்று மாசு அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் காற்று மாசு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்தது. அதை எதிர்த்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு தீபாவளி அன்று இரவு 8 மணி முதல் 10 மணி வரை பசுமை பட்டாசுகளை மட்டும் வெடிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது நேர கட்டுப்பாடு மீறப்பட்டதாகவும் மேலும் பசுமை பட்டாசுகளை தாண்டி தடை விதிக்கப்பட்ட பட்டாசுகளும் வெடிக்கப்பட்டதாகவும் சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவற்றின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு வெளிப்படையாக மீறப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். இந்நிலையில் நேற்று காலை 6 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் டெல்லியில் 1 கன மீட்டருக்கு 228 மைக்ரோகிராம் அளவில் மாசு பதிவாகியுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது உலக சுகாதார நிறுவனம் அனுமதித்துள்ள 1 கன அடிக்கு 15 மைக்ரோகிராம் என்ற அளவுடன் ஒப்பிடும்போது 15.1 மடங்கு அதிகமாகும். IQ Air என்ற சுவிட்சர்லாந்து காற்றுத்தர தொழில்நுட்ப நிறுவனம் உலகின் மிக முக்கிய 120 மாநகரங்களின் காற்று மாசு குறித்த தரவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி டெல்லியின் காற்று தர குறியீடு 429ஆக இருந்ததாகவும் இதன் மூலம் உலகில் மிகவும் மாசுபட்ட மாநகராக டெல்லி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள லாகூரில் காற்றின் தர குறியீடு 260ஆகவும் 3ஆம் இடத்தில் உள்ள கராச்சியில் தர குறியீடு 182ஆகவும் பதிவாகியுள்ளது. கடுமையான காற்று மாசு ஆரோக்கியமாக உள்ள மக்களிடம் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை மேலும் கடுமையாக பாதிப்படைய செய்வதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னைக்கு திரும்பியதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 நாள் தொடர் விடுமுறை காரணமாக தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நேற்று சென்னைக்கு திரும்பினர். தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் நெல்லை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். சிறப்பு ரயில்களிலும் நெல்லை எக்ஸ்பிரஸ், அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நாகர்கோவில், கும்பகோணம், புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக செயலி மூலம் முன்பதிவு செய்த பயணிகளுக்காக சிவகங்கையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் சிரமமின்றி பயணம் செய்வதாக பயணிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். சிவகங்கையில இருந்து போறதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் எங்களுக்கு விட்டுருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி லைக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்ப கம்மியான ஃபேர்ல ஆக்சுவலா எங்களுக்கு பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கிறது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே போய்க்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி வருஷம் வருஷம் எங்களுக்கு கொடுத்துருங்க.
சென்னைக்கு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வாகனங்களில் படையெடுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விக்கிரவாண்டி, விழுப்புரம், இருவேல்பட்டு, பாப்பனப்பட்டு ஆகிய 4 இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதனால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சுங்கச்சாவடியில் 8 வழிகள் திறக்கப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிக்கு முன்னும் பின்னும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் தென் மாவட்டத்திலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் செஞ்சி, திண்டிவனம் வழியாக சென்னை செல்ல திருப்பிவிடப்பட்டன. அதேபோல செங்கல்பட்டை அடுத்த மாமண்டூர் பாலாறு பாலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாரையாக அணிவகுத்த வாகனங்கள் மெதுவாக நகர்ந்தன. படாளம் மற்றும் புக்கத்துறை பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகளால் அந்த பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சிங்கப்பெருமாள் கோவில், கொளத்தூர், தாம்பரம் பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்துக்காக மக்களின் கூட்டம் அலைமோதியது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்பேடு, மாதவரம், சென்ட்ரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல கூடுதலாக 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் பயணிகளின் கூட்டம் அதிகமாக உள்ளது. நெல்லை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூண்டி, சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை, வல்லம், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்த சம்பா இளம்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் 300 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீரில் சூழ்ந்து காணப்படுகிறது. வயலில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 100 நாள் வேலை கொடுக்கறது இல்லை. இதில் வடிகால சரியாக தூர் வரலை. அதனால நெல்லும் பயிரும் தண்ணியில் அடக்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். இவ்வளோ 10 நாளாக மழை பெய்யுது. அதில் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியலை. நெல்லெல்லாம் முளைச்சி போயிட்டு எப்படி கொண்டு போய் சென்டருக்கு சேர்க்க போகிறோன்னு தெரியல. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கருக்கு மேலான குறுவை நெற்கதிர்கள் மழைநீரில் சாய்ந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எங்கள் ஊரில் தூர்வா பணி இப்போ வாய்க்காலில் வந்து ஆகாத தாமரை வந்து அடைந்து விட்டது. அதோட புதுமையாக சம்பு காடு வந்து எங்கள் ஊரில் வந்து சம்பு அதிகமாக இருக்கிறது. இந்த சம்புவும் இந்த ஆகாய தாமரையும் இரண்டையும் எங்களுக்கு தூர்வா பணி உடனடியாக செஞ்சால் எங்கள் இந்த இருக்கிற குருவையினாலும் கொஞ்சம் இருக்கிற குருவையை கவர்ந்து பண்ணுவோம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கீழப்பாவூர், நாகல்குளம், சாலைப்புதூர் பகுதிகளில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கால்வாயில் அதிக அளவு தண்ணீர் வெளியேறியதால் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவிலான சின்ன வெங்காயம், மிளகாய், கேந்தி பூக்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தது. இதனை ஆய்வு செய்த அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதுடன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கால்வாய் சீரமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். 40 இடங்களிலே இப்போ தற்சமயமாக 40 கேம்புக்கு தயாராக நாங்கள் வைத்திருக்கிறோம். NDRF-உம் SDRF-உம் ரெடியா இருக்கு. நம்மகிட்ட எங்கே வந்து பாதிப்பு வருதோ அங்கே உடனடியாக போக சொல்லிட்டு இப்போ இங்கே கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா SPT-யும் ஃபயர் சர்வீஸையும் எப்பயும் மீட்பு பணிக்கு நீங்கள் ரெடியா இருக்குன்னு அவங்களுக்கு அறிவுரை செய்யும். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தண்ணீரில் சாய்ந்ததாக விவசாயிகள் கூறினர். ஏக்கருக்கு சுமார் 20,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி இயக்கப்பட்ட 111 சிறப்பு ரயில்களில் 9 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தீபாவளி கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை கோட்டயம், சென்னை மங்களூரு, சென்னை ராமநாதபுரம், கொச்சுவேலி, பெங்களூரு கொச்சுவேலி, மும்பை கொச்சுவேலி, டெல்லி, விசாகப்பட்டினம், சாண்ட்ரகாச்சி, ஷாலிமார், அம்பாலா, தன்பாத் உள்ளிட்ட 20 முக்கிய வழித்தடங்கள் வழியாக 111 தீபாவளி சிறப்பு ரயில்கள் மூலம் 435 சுற்றுகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள தெற்கு ரயில்வே கடந்த 20 நாட்களில் 9 கோடி பயணிகள் பயணம் மேற்கொண்டிருப்பதாக கூறியுள்ளது. சென்னை கோட்டத்தில் மட்டும் 176 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு ரயில்கள் முக்கிய ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டன. இதில் 300க்கும் மேற்பட்ட
மேற்பட்ட ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முன்பதிவு மற்றும் முன்பதிவு இல்லா பயணிகளுக்கு தங்குமிடம், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டன. பயணிகளின் சந்தேகங்களை போக்கும் வகையில் உதவி மையங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 4, எழும்பூர் ரயில் நிலையத்தில் 2, தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4, பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 1 என 11 சிறப்பு டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டதாக தெரிவித்த தெற்கு ரயில்வே அதிகாரிகள் சிறப்பு ரயில்கள் பயணிகளுக்கு உதவியாக இருந்ததாகவும் கூறினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சாலை அமைக்காததை கண்டித்து கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோதண்ட விளாகம் கிராமத்திற்கு செல்லும் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. மாவட்ட நிர்வாகத்திடமும் ஊராட்சி அலுவலர்களிடமும் பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை சாலை அமைத்து தராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கொட்டும் மழையில் சாலையில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேல நெல்லு எல்லாம் இதில் தான் வந்தாகணும். நடு நடுற மிஷினு, ஏர் ஓட்டுற மிஷினு எல்லாம் இதால் தான் போகணும், இதால் தான் வரணும். வேற வழியே இல்லை, ஒரே பாதை தான். ஒரு பஸ் வந்துன்னா ஒதுங்க முடியல, சைக்கிள்ல ஒதுங்க முடியல, சைடில் லவ கூட இடமே இல்லை. இது உடனே இது காங்கிரீட் ரோடு போட்டு கொடுங்க, சைடில் டேனேஜ் போட்டு கொடுங்க, தண்ணி வடிகால் வசதியை உடனே செஞ்சு கொடுங்க. இது முதல் கட்ட போராட்டம் மட்டுமே. விரைவில் சாலை அமைக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டத்தில் பெரிய அளவிலான போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சாலை அமைக்காவிட்டால் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை ஒப்படைப்போம் என்றும் தங்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்டு யாரும் வர வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் சென்னை, புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர், நாமக்கல்லில் பள்ளிகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.